நாளைக்கு கேட்கணும், அடுத்த வாரம் கேட்கணும், அடுத்த மாசம் கேட்கணும், கேட்கணும் 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 கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள தெரியாத விதமா உள்ள வேறுபடும். ஒரு காலத்துல வெளியே கனியாக, சுகமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக, நல்வாழ்வாக, ஞானமாக வெளியே வரும். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலனும், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலன் செய்கிறது. தெசலோனிக்கே மக்களை குறித்து அவங்களை பாராட்டுறாரு. நீங்க இங்க வசனத்தை கேட்டீங்க, பிரதர் பவுல் என்ன சொன்னாரு நீங்க பார்க்கல, இன்னைக்கு பவுல் என்ன சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பார்க்கல. எங்க மூலமா கேட்ட வசனத்தை அது தேவ வசனமாவே கேட்டீங்க. அது தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது பலன் கொடுக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சுகத்தை அனுப்பணும், வெற்றி அனுப்பணும், நிறைவை அனுப்பணும், சமாதானத்தை அனுப்ப வேண்டும் என்றால் வார்த்தை அனுப்புகிறார். தேவனுடைய மெத்தடை எப்பவுமே வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குறார். நமக்கு என்ன வேணும்? வார்த்தை வேணும். வார்த்தை தாங்க பதில். வார்த்தை தான் மேன்மையானதுங்க. ஏன்னா அது வார்த்தை அழிவுள்ளதல்ல, அழிவில்லாதது. வானம், பூமி, சமுத்திரம் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தை பேசினார், உண்டானது. நீ காணுகிற அத்தனை வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டுச்சு. கர்த்தரோட வார்த்தை பேசுறார். வார்த்தை பேசும் பொழுது அது உணர்வு அல்ல, உணர்ச்சி அல்ல. அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, தன் மனதுக்குள்ள என்ன வைத்திருக்கிறது பிரதிபலிக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் கிரியேட் பண்ணக்கூடியது, உருவாக்கக்கூடியது. வார்த்தைகள் எப்பவுமே உருவாக்குங்க. மனுஷ வார்த்தையை உருவாக்காதா? மனுஷன் அழிந்து போகிற மனிதனுடைய வார்த்தையிலே உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. தமிழ்லே சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுங்கிறாங்களே. என்னது? மெல்லும் கொல்லும் இதே ஒன்று. ஒரு வார்த்தை வென்றும். தமிழ்ல என்ன இது? ஒன்று இருக்கலாம், ஒன்று இல்லாமல் போகலாம். ஆனால் தேவனோட வார்த்தை அழிவில்லாது, ஒவ்வொரு வார்த்தையும் உயிர்ப்பிக்கும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த விதத்தில் பார்க்கணும். நம்முடைய இருதயம் ஒரு நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் பிசாசு விதைக்க நினைக்கிறாங்க. பயத்தை விதைக்க நினைக்கிறான், சந்தேகத்தை விதைக்க நினைக்கிறான், அவிசுவாசத்தை விதைக்க நினைக்கிறான், சீக்கிரமாக செத்து போவோமோ அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்க நினைக்கிறான், ரொம்ப நாள் வாழ மாட்டோமோ அந்த எண்ணத்தை விதைக்க நினைக்கிறான். இதெல்லாம் அவன் விதைக்கிற விதைகள். அதனால வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 10 சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரதமாக இருந்த எல்லா எண்ணங்களையும் அது சிறைப்பிடிங்க. ஒரு எண்ணம் வருதா, அது எண்ணம் இல்லை, அதுக்குள்ள ஒன்றை கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அழிக்கக்கூடிய, என்னை சிதைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா அதை சிறைப்பிடித்து இது எனக்குள்ள என்னுடைய மனதுக்குள்ள ஈர்க்கக்கூடாது என்பதை சிறைப்பிடிச்சு வெளியே அனுப்பிடுங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்தை கேட்குறீங்க, சுகத்தை குறித்த வார்த்தைகளை கேட்குறீங்க, வெற்றிக்குரிய வார்த்தைகளை கேட்குறீங்க, ஏற்றுக்கொண்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டீங்க, அவ்வளோதானா? போதுமா? ஏற்றுக்கொண்டீங்க, கை தட்டிட்டீங்க, விசில போட்டீங்க, என்னமே பண்ணிட்டீங்க, முடிஞ்சா? அப்புறம் என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றணும். இது அறிவில்லை, தண்ணி ஊற்றணும். அதை யோசிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை குறித்து கேட்கணும். நேற்று கேட்டேன், இன்னும் கேட்கணும், நாளைக்கு கேட்கணும், அடுத்த வாரம் கேட்கணும், அடுத்த மாதம் கேட்கணும், கேட்கணும் 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 கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள தெரியாத விதமாக உள்ள வேறுபடும். ஒரு காலத்தில் வெளியே கனியாக, சுகமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக, நல்வாழ்வாக, ஞானமாக வெளியே வரும். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, என்ன விதையை விதைத்தீங்களோ அந்த விதைக்கேற்ற பலன் வரும். ஆனால் மக்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, டூ பிஸி. சுகமாக அது வேற ஆளுக்குங்க. கத்தட்ட இன்ஸ்டன்ட் அற்புதம் நடக்குது. ஆனால் தேவனுடைய நிரந்தர மெத்தட் என்ன? தேவன் இப்படித்தான் செயல்படுகிறார் அப்படின்னு நிரந்தர மெத்தட்னா வார்த்தை அனுப்புகிறார். தேவன்கிட்ட இன்ஸ்டன்ட் கிடையாதுங்க. சில நேரத்தில் இன்ஸ்டன்ட் செய்கிறார். இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு அந்த நேரத்தில் விசுவாச்சு அவரோட தழும்புகளால் சுகமான அப்படிலாம் அவனுக்கு இன்ஸ்டன்ட் மிராக்கிள் கர்த்தர் செய்கிறார்.
அது வேற. ஆனால் தேவனுடைய மெத்தட் எப்படி 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 கத்திரிக்காய் சாப்பிட்றீங்க? இயேசு நாமத்தில் கத்திரிக்காய் வா, தக்காளி வா, என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க, தண்ணி பாய்ச்சுறீங்க, பராமரிக்கிறீங்க. அதே போலதான் சுகம், நல்வாழ்வு அத்தனை வருகிறது. சொன்னது புரியுதுங்களா? இது ஒரு நாள் கதை இல்லை. தொடர்ந்து கேட்கணும் 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 கேட்கணும், அதை சிந்திக்கணும், மெடிடேட் பண்ணணும். அப்படி பார்த்தோம்னா என்ன விதையை விதைத்தோமோ விதைத்துக்கேற்ற அறுவடை வரும்.